மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய், சுகர், டைப் 2 டயபிட்டிஸ் பார்த்தா ரொம்ப காமனாக இருக்குது. உலகத்தில் ஜாஸ்தி மக்கள் பாதிக்கப்படுறது அதுதான், சுகர் தான், டயபெட்டிக் தான். இந்தியாவில் இப்போ பயங்கரமாக இருக்குது, தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சோறை வடித்து சாப்பிட்டோம். தண்ணியோடு இருக்கும், அது வடிச்சிட்டு சாப்பிடுவோம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம கொண்டு போய் மாட்டுக்கெலாம் வைப்போம். அந்த பழக்கமெல்லாம் மாறி போச்சு. அந்த மாதிரி பழகின காலத்தில் டயபெட்டிக்லாம் ரொம்ப கிடையாது. இது பார்த்தா அப்போ சொல்லுவாங்க, இது சர்க்கரை நோய் பார்த்தா பணக்கார வியாதின்னு பேர். அப்போல்லாம் அது பணக்கார மட்டும்தான் வரும். பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க, பார்த்தா கோடீஸ்வரங்க குண்டா வீட்டில் உட்காந்தே இருப்பாங்க, வேலை பார்க்காம உட்காந்து பணக்காரவங்கலாம் அவங்களுக்கு தான் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயலை வேலை பார்க்குறாங்க பாருங்க, நம்மளுடைய உழவர்கள், அவங்களுக்கெல்லாம் வருது சுகர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை. இதுலேயுமே சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது, உணவு முறை சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே சுகர் வந்துடுச்சு. இப்போ இந்த சுகரை எப்படி நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், தீர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன் பாருங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி நீங்க ரீடிங் எடுத்து பாருங்க, அப்படியே குறையும். இது உண்மை. இப்போ நடக்க அப்புறம் லைவ் டெமோ உங்களை போட்டு காமிக்கிற பாருங்க. நிறைய இருக்கு, அதில் நம்ம டயட்ல கொண்டு வரலாம். இருந்தாலும் இது ஒரு யோகா டெக்னிக். இந்த யோகிக் மெத்தடில் 5 நிமிஷம் நீங்கள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் குறையும் இந்த ரீடிங்ஸில். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்றுங்க அப்படி. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டோஸ் கீழே இருக்கணும், ஹீல்ஸ் மேலே போகணும். அப்போது நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு இன்ஹேல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே ஹீல்ஸ் மேலே தூக்குங்க. ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன். அப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கலாம். ஹீல்ஸ் அப், அப்புறம் டவுன். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ரீடிங் எடுத்து பாருங்க, உங்களுக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி காமிச்சேன். இப்போ கை பாருங்க, இந்த மாதிரி கை வச்சுக்கணும். நேராக கை இன்டர்லாக் பண்ணிட்டு அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா கை வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு உங்கள் பாடியோட ஸ்பைன் நேரம் இருக்கணும் கம்ப்ளீட்டாக. பேக் ஸ்ட்ரைட், ஸ்பைன் எரெக்ட், ஹெட் சென்டர்ட், ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட். வச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த காலுடைய அந்த ஹீல்ஸை மட்டும் மேலே தூக்கணும். அப்போ உங்களோட பாடி வெயிட் ஃபுல்லாகவே டோஸில் இருக்கும். உங்களோட பாடி வெயிட் பூராமே உங்களுடைய குதிங்கால் அந்த டோஸில் இருக்கும், கால் விரல்கள் இருக்கும். குதிங்கால் மேலே தூக்கியிருக்கணும். அப்படியே மேலே தூக்கணும், இறக்கணும், குதிங்கால் மேலே தூக்கணும், இறக்கணும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் பண்ணுங்க, அப்புறம் 5 நிமிஷம் பண்ணுங்க. டெய்லி பண்ணிட்டே வாங்க, சுகர் நிச்சயமாக குறையும். ஒரே டெக்னிக் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்த உடனே பார்க்கலாம். வெறும் 3 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுக்க முன்னாடி ரீடிங் எடுத்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குறையும். இல்லை 10 பாயிண்ட் மாதிரி 20 பாயிண்ட் குறையும். அதில் இது ஒரு ப்ரூவன் டெக்னிக்ஸ். இது மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ரெகுலராக பண்ணலாம். அது மாதிரி நாங்கள் டயட் பிளான் கொடுப்போம். நாங்கள் அந்த டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யோகா டெக்னிக் பண்ணிட்டு நல்ல ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணிங்கனாலே ஒரு 3 மாதத்தில் நீ சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எந்த மருந்து வேண்டாம். இந்த மாதிரி டெக்னிக்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட டயட்டை கொஞ்சம் கொஞ்சம் முடிய மாற்றிட்டே வாங்க. தேவையில்லாத 5 பொருட்கள் இருக்குது, 5 ஒயிட்ஸ், அதை குறைச்சிக்கலாம். மெல்ல மெல்ல குறைச்சி நிப்பாட ட்ரை பண்ணுங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஒயிட் என்னன்னா, சுகர், ஒயிட் சுகர், அதே மாதிரி சால்ட்டு, ஒயிட் கலர் உள்ள சால்ட்டு, அப்புறம் மைதா, ஒயிட்டில் இருக்கிற மைதா, அப்புறம் பாலிஷ்டு ஒயிட் ரைஸ், அப்புறம் பால், மில்க் ப்ராடக்ட். இதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. இதெல்லாம் இது சுகர் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் நல்லது தான் இதெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுங்க, வீட்டில் இந்த அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு குறைச்சிருங்க. அலுமினியம் குக்கர், அலுமினியம் பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டு நீங்கள் மண்பானை உள்ளே கொண்டு வர பாருங்கள். மண்பானை சமையல், அதில் நீங்கள் அழகாக குழம்பு வைக்கலாம், சோறு வடிக்கலாம் பண்ணிவிடுங்க. அப்படியே
இந்த அலுமினியத்தெல்லாம் குறைச்சிருங்க. அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போடுறாங்க பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு அந்த தண்ணி ஊற்றி கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க. பிளாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கம்ப்ளீட்டாக தூர எரிஞ்சிடணும். நம்ம வீட்டில் பிளாஸ்டிக்கே வேண்டாம். அதுமாதிரி ஹோட்டலில் போய் வாங்கி இந்த பார்சல் வாங்குறதே குறைச்சிக்கோங்க. அங்கே பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கட்டி தராங்க, அலுமினியம் பேப்பர், பிளாஸ்டிக்லாம் அவங்களாம் பேக் பண்ணி தராங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் வேண்டவே வேண்டாம். அப்புறம் தவா இருக்குல்ல, நான்ஸ்டிக் தவா யூஸே பண்ணாதீங்க. அதுபோல் இரும்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர். அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது, ஊசியெல்லாம் வைப்பாங்க அந்த காலத்தில், அதுக்காக கண்டுபிடிச்சதான் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு. அதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் குறைச்சிக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் பண்ணி சமையல் பண்ணி உள்ளே வைப்பீங்க, திருப்பி வெளியே எடுத்து சூடு பண்ணி திருப்பி உள்ளே வைப்பீங்க. இது பண்ணுற ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் குறைச்சிக்குங்க. அதே மாதிரி எந்த பொருளையுமே 2வது டைம் சூடு பண்ணாதீங்க. ஒரு டைம் பண்ணால் போதும், உடனே சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவு நிறைய காய்கறி சேர்த்துக்குங்க. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் இருக்குல்ல, அந்த தயிரை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நைட் நம்ம பால் இருக்குது, அதில் பாலில் ஒரு ஸ்பூன் நம்ம தயிர் ஊற்றுறோம், இல்லை மோர் ஊற்றி வைக்கிறோம். அது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அது தயிராக மாறிடுது. அதில் பார்த்தா நிறைய அதில் பாக்டீரியாஸ் இருக்குது, அதில் நிறைய உயிர் சக்தி இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப தேவை. அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உயிர் சக்தியெல்லாம் கம்ப்ளீட்டாக இறந்து போயிடும். அதில் பாக்டீரியா பூரா இறந்து போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த மாவு, புளிக்கக்கூடிய மாவு, தயிர் ரெண்டையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அது ரொம்ப கெடுதல். வச்சிங்கன்னா அது வேஸ்ட். அது என்ன பண்ணுங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்பு, கேப்பை, கேழ்வரகு, மில்லட்லாம் எடுத்துக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து சுகர் வந்து நிறைய கண்ட்ரோல் ஆகும் அதில். அப்புறம் சுகருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ண வேண்டிய யோகா போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா மண்டுகாசனா. இந்த விரலை வந்து இப்படி வச்சுக்க வேண்டியது, ஆதி முத்ராவில் வச்சுட்டு தொப்புளுக்கு கீழே இப்படி வச்சுட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸேல். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேன்க்ரியா வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கிற பேட்டா செல் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து முக்கியமான ஒரு டெக்னிக் இருக்குது, சுகர் பேஷண்ட் பண்ண வேண்டியது. இது பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்த மச்சேந்திராசனா, ஆஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட்டு. நல்லா நம்ம திரும்பணும், அப்படி பேக் சைடில் திரும்புகிற மாதிரி கால் வச்சுட்டு. அது வந்து அர்த்த மச்சேந்திராசனா வந்து சுகருக்கு வந்து அருமையான டெக்னிக்கு. அது பண்ணும்போது சுகரும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் பெயின், உங்களுடைய லோ பேக் பெயினும் குறையும். சர்விக்கல், தொராசிக், லம்பார். இங்கே பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா C1 to C7, பேக்கில் பார்த்தா T1 to T12, L1 to L5. நீங்கள் திரும்புறத பொறுத்து உங்களுக்கு பேக் பெயின் அல்லது உங்களுக்கு சரியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டமன் இருக்குல்ல, நம்ம வயிறு, அந்த வயிறை வந்து தரையில் படுத்துட்டு பண்ணி அந்த வயிறை அழுத்து பண்ணக்கூடிய எல்லா போஸ்டர்ஸுமே சுகருக்கு நல்லது. அது புஜங்காசனா. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயிறு மொத்தம் அப்படியே தரையில் ப்ரெஸ் ஆகுது. உங்கள் பாடியை மேலே தூக்கும் போது அங்கே இப்போ நல்லா அந்த பக்கம் நல்லா ப்ரெஷர் கிடைக்குது. அப்போ உங்களுடைய கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், யூட்ரஸ், ஓவரீஸ், டெஸ்டஸ் அண்ட் பிளாடர், ஸ்மால் லார்ஜ் இன்டெஸ்டைன், எல்லா ஆர்கனுமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது உங்களுக்கு. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரும் வராது, அதில் உங்களுடைய அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பல்ஜிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இது மட்டும் இல்லை, ரெகுலராக இந்த போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கூன் முதுகு வராது. எழுதி வச்சுக்கோங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்பைன் நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ பேக் பெண்ட் பண்ணவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். சின்ஸ் மார்னிங் டு நைட் நீங்கள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் நம்ம பெண்டு பண்ணுறப்போ ஃபார்வர்டு பண்ணுறோம். பேக் பெண்ட் நம்ம பண்ணவே மாட்டோம். ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு பல் தேய்க்கிறோம், குனிஞ்சு சாப்பிட்றோம், குனிஞ்சு எழுதுகிறோம். நம்ம பேக் பெண்ட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ஜிம்லேயே போங்க, நிச்சயமாக கிடையாது. யோகாவில் ஒன்றில் மட்டும்தான் பேக் பெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன ஃபிட்னஸ் போங்க, நீங்கள் ஜாக்கிங், வாக்கிங், ஸ்கேட்டிங், குங்ஃபு, ஜூடோ, அப்புறம் எல்லாம் பண்ணி பாருங்கள், எதுலேயுமே உங்களுக்கு பேக் பெண்டே கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பே பேக் பெண்டு தான். இன்ஹேல், எக்ஸேல்ன்ட்டு. அது மாதிரி நம்மளோட கேமல் போஸ் பேக் பெண்ட் தான். கோப்ரா போஸ் பேக் பெண்ட். இந்த பேக் பெண்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூன் முதுகு வராது. உங்களுக்கு ஒரு 90-95 உங்களுக்கு குச்சி தேவைப்படாது. என்ன காரணம்னா உங்கள் பேக் நல்லா எலாஸ்டிக்காக இருக்கும். பேக் பெண்ட் இருக்காது. உங்களுக்கு பேக் பெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி உங்களுக்கு கூன் முதுகு வராது. 2வது கேட்டுக்குங்க, இந்த கோப்ரா போஸ் மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வீல் சேர் தேவைப்படாது. கூன் முதுகு வராது, வீல் சேர் தேவைப்படாது. உங்கள் பேக் எலாஸ்டிக் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகர் குறையும்,
பேக் பெயின் வராது. இது வந்து ரெகுலராக நீ பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கேமல் போஸ், நல்லா பேக் பெண்ட் பண்ணி பிடிக்கிறீங்க. கேமல் போஸ் பண்ணாலும் உங்களுக்கு உங்களோட பேக் பெயின் குறையும், சர்விக்கல் பெயின் குறையும், thoracic பெயின், லம்பார் பெயின், கம்ப்ளீட்டாக பேக் பெயின் குறையும். உங்களுடைய தைராய்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதில் ஹைப்பர் ஹைப்போ ரெண்டுமே அதில் இருந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுகரும் கண்ட்ரோல் வரும் அதில். ஸோ ரெகுலராக அந்த போஸ்ட்லாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள். ஸோ இந்த மருத்துவத்தை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சுகரை வந்து டயட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம், யோகாவில் கண்ட்ரோல் பண்ணலாம், லைஃப் ஸ்டைலில் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி இந்த மக்கள்கிட்ட கொண்டு வச்ச கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நன்றி, வணக்கம்.